என் அன்பு குழந்தையே, இந்த நொடியில் நீ எதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் உன் இதயத்தின் ஆழத்தில் புதைந்துள்ள இரகசிய துயரங்களையும் நான் முழுமையாக அறிவேன். வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கும் உன் ஏக்கங்களையும் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் காண்கிறேன். நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறக்காதே. நீ தனிமையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த அந்த இருண்ட நேரங்களிலும், யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத தருணங்களிலும் நான் உன் கண்ணீரை துடைத்தேன். உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் குழப்பங்கள் யாவும் ஒரு பெரிய அமைதிக்கும் வெற்றிக்கும் முன்பாக வரும் அலைகள் போன்றது. நான் உன் வாழ்க்கையை ஒரு புதிய ஒளிமயமான திசையில் நகர்த்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியாத பல ஆச்சரியமான மாற்றங்களை நான் உனக்காக திட்டமிட்டு வைத்துள்ளேன். நீ விசுவாசத்தோடு முன்னேறிச் செல். உன் வலிகள் யாவும் விரைவில் மாபெரும் வெற்றிகளாக மாறும். பிள்ளையே, நான் எதை கொடுக்கிறேன், எதை அபகரிக்கிறேன் அல்லது எதை உன் பாதையிலிருந்து அகற்றுகிறேன் என்பது அனைத்தும் உன் நன்மைக்கு என்பதை புரிந்து கொள். இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, இது ஒரு மாறாத உண்மை. உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது ஏற்படும் வலிகள் உன் பலவீனங்களை நீக்கி உன்னை ஒரு பலமான மனிதனாக மாற்றும் செயல்முறையாகும். நீ பார்க்கும் இந்த சிறு துண்டுகளை வைத்து என் பெரிய திட்டத்தை எடை போடாதே. நான் முழு ஓவியத்தையும் பார்க்கிறேன். அந்த ஓவியத்தில் நீ ஒரு மாபெரும் வெற்றியாளனாக ஜொலிப்பாய். உன் பாதையில் மறைந்திருக்கும் தடைகளையும் உனக்கு தெரியாமல் உனக்கு எதிராக செயல்படும் சக்திகளையும் நான் அறிவேன். எதை குறித்தும் பயப்படாதே, கலங்காதே. என் தூதர்கள் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள். நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் என் கண்கள் உன் மீதிருக்கும். ஆபத்து நேரங்களில் நான் உன்னை தூக்கி சுமப்பேன். தீமை உன்னை நெருங்காது, ஏனென்றால் நீ என் நிழலில் வசிக்கிறாய். உன் குடும்பத்தையும் உன் உடைமைகளையும் நான் காப்பேன். நீ நிம்மதியாக உறங்கு, நான் விழித்திருந்து உன்னை காப்பேன். இன்று முதல் உன் பயம் மறைந்து என் தைரியம் உன்னில் குடிகொள்ளட்டும். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நிகழப்போகிறது என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன். நீ நீண்ட காலமாக தவம் கிடந்த காரியங்கள், கை நழுவி போன வாய்ப்புகள் அனைத்தும் மீண்டும் உன்னை தேடி வரும். நீ இழந்ததை விட 2 மடங்கு மேலான நன்மைகளை நான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் மூடி கிடந்த கதவுகள் அனைத்தும் என் அதிகாரத்தினால் திறக்கப்படும். யாரும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு புதிய பாதையை நான் உனக்காக உருவாக்குவேன். இப்போது இருக்கும் இருள் நீங்கி உன் வாழ்வில் விடியல் பிறக்கப் போகிறது. அந்த விடியல் உன் துக்கங்களையெல்லாம் போக்கி உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கும். அதிசயம் உன்னை தேடி வரும்போது இது எப்படி சாத்தியம் என்று உலகம் வியக்கும். ஆனால் என் பிள்ளைக்கு நான் செய்யும் நன்மைகளைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த அற்புதத்தின் அடையாளங்களை இப்போதே நீ உன் வாழ்வில் உணரத் தொடங்குவாய். பண நெருக்கடிகளாலும் கடன்களாலும் நீ படும் கஷ்டங்களை நான் காண்கிறேன். எப்போது என் கஷ்டங்கள் தீரும் என்று நீ ஏக்கத்தோடு கேட்பது என் காதுகளில் விழுகிறது. இதோ நான் உனக்கு சொல்கிறேன், உன் வறுமையின் நாட்கள் முடிவுக்கு வருகின்றன. நான் உனக்கு குறைவற்ற செல்வத்தையும் செழிப்பையும் அருளப்போகிறேன். நீ உழைக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலனை தருவேன். உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நீ பிறரிடம் கடன் வாங்கும் நிலையிலிருந்து மாறி பலருக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன். தடைகளை நீக்கி புதிய வருமான வழிகளை திறப்பேன். உன் குடும்பத்தில் பற்றாக்குறை என்ற சொல்லே இல்லாதபடி நான் பார்த்து கொள்வேன். பொருள் செல்வத்தை மட்டுமல்ல, அதை கையாளுவதற்கான ஞானத்தையும் நான் உனக்கு தருவேன். உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். என் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும்போது அதை தடுக்கும் சக்தி யாருக்கும் இல்லை. நீ செழிப்போடு வாழ்வாய். இந்த உலகம் உனக்கு தரும் அமைதி தற்காலிகமானது, ஆனால் நான் தரும் அமைதி நித்தியமானது. உன் உள்ளத்தில் இருக்கும் கொந்தளிப்புகளை நான் அடக்குவேன். கவலைகளாலும் மன அழுத்தங்களாலும் உன் தூக்கம் பறிபோயிருப்பதை நான் அறிவேன். இன்று உன் பாரங்களையெல்லாம் என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். புயலின் நடுவிலும் அமைதியாக இருக்கும் ஆற்றலை உனக்கு கொடுப்பேன். உன் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி உனக்கு அமைதியான மனநிலையை அருளுவேன். எதை குறித்தும் மிகையாக சிந்திக்காதே. எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொள்வேன். உன் ஆன்மா என் அன்பில் நனையட்டும். நீ அமைதியாக இருக்கும்போதுதான் என் குரலை உன்னால் தெளிவாக கேட்க முடியும். அந்த அமைதியே உனக்கு மருந்தாகும். உன் இதயக் கதவை தட்டுகிறேன். அங்கே நான் நுழையும் போது உன் கவலைகள் யாவும் பறந்து போகும். என்னோடு உறவாடு. உன் மனம் சொர்க்கத்தைப் போல மாறும்.
உன் உடலில் இருக்கும் பலவீனங்களையும் நோய்களையும் குறித்து நீ கவலைப்படுகிறாய். நீண்ட நாட்களாக உன்னை வாட்டும் அந்த நோயிலிருந்து உனக்கு விடுதலை தர நான் காத்திருக்கிறேன். நான் உன் பரிகாரி, உன்னை குணமாக்கும் இறைவன் நானே. உன் நரம்புகள், எலும்புகள், திசுக்கள் அனைத்திலும் என் உயிர் சக்தி பாயட்டும். உன் ஆரோக்கியம் புதுப்பிக்கப்படும். களைத்து போன உன் உடலுக்கு நான் புத்துயிர் தருவேன். நீ மீண்டும் உற்சாகத்தோடு எழுந்து நடப்பாய். உன் மனநலனும் சீராகும். தேவையற்ற பயங்களும் பதற்றங்களும் உன்னை விட்டு நீங்கும். நீ நோயற்ற வாழ்வும் குறைவற்ற ஆயுளும் பெற வேண்டும் என்பதே என் விருப்பம். உனக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் சரியான வழிகாட்டல்களையும் நான் சரியான நேரத்தில் கிடைக்கச் செய்வேன். உன் உடல் என் ஆலயம். அதை நான் புனிதமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பேன். இனி உன் நாவிலிருந்து நோயை குறித்த புலம்பல்கள் வராது. நலத்தை குறித்த புகழாரம் மட்டுமே வரும். தோல்விகளைக் கண்டு சோர்ந்து விடாதே என் மகனே, மகளே. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடமே தவிர அது உன் வாழ்வின் முடிவல்ல. நான் உனக்காக புதிய ஜன்னல்களை திறக்கிறேன். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் அதைவிட சிறந்த 10 கதவுகளை நான் உனக்காக திறந்து வைப்பேன். உன் திறமைகள் மதிக்கப்படும் காலம் இது. மறைந்து கிடந்த உன் ஆற்றல்களை உலகம் அடையாளம் காணும். புதிய வேலைவாய்ப்புகள், தொழில் முன்னேற்றங்கள் உன்னை தேடி வரும். நீ தொடும் காரியங்கள் யாவும் துலங்கும். நீ முன்னெடுத்த முயற்சிகள் தடைபட்டிருக்கலாம், ஆனால் இப்போது என் ஆசீர்வாதத்தோடு தொடங்கு. அவை வெற்றி பெறும். உனக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் நான் அளிப்பேன். பெரிய மனிதர்களின் தயவும் உதவிகளும் உனக்கு கிடைக்கும். நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று நினைக்கும் அந்த எண்ணத்தை மாற்று. நீ என் செல்ல பிள்ளை. உனக்கு உயர்வை தருவது என் கடமை. உன் குடும்பத்தில் இருக்கும் கசப்புகளையும் உறவுகளுக்குள் இருக்கும் விரிசல்களையும் நான் காண்கிறேன். தவறான புரிதல்களால் பிரிந்து போன இதயங்களை நான் ஒன்றிணைப்பேன். உன் வீட்டில் சமாதானம் குடிகொள்ளும். வெறுப்பும் கோபமும் இருந்த இடத்தில் அன்பும் அரவணைப்பும் நிறையும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன் அன்பை உணர்ந்து உன்னிடம் வருவார்கள். உடைந்த உறவுகளை நான் சீரமைப்பேன். உன் வாழ்க்கை துணை, பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்களுடன் உனக்கு இருக்கும் பிணைப்பு பலப்படும். உன் வீட்டில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். சண்டைகளும் சச்சரவுகளும் மறைந்து ஒற்றுமை நிலவும். நீ அன்பு செலுத்துவதில் சோர்வடையாதே. உன் அன்பே அவர்களை மாற்றும் கருவியாக இருக்கும். நான் உன் இல்லத்தில் ஒரு விருந்தினராக அல்ல, ஒரு தலைவனாக இருந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவேன். கசப்பான நினைவுகளை மறந்து புதிய உறவை வளர்க்க நான் உனக்கு துணை நிற்பேன். உன்னை குறித்து புறம் பேசுபவர்களும் உனக்கு தீங்கு நினைக்கிறவர்களும் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாதே. நான் உனக்கு முன்னால் ஒரு கேடயமாக நிற்கிறேன். அவர்கள் உனக்கு எதிராக செய்யும் சூழ்ச்சிகள் அவர்கள் மேலேயே திரும்பும். உன்னை பழிப்பவர்கள் முன்னே உன்னை நான் உயர்த்துவேன். உன் நேர்மைக்கும் உண்மைக்கும் நான் சாட்சியாக இருப்பேன். அநீதி இழைக்கப்பட்ட இடத்திலேயே உனக்கு நீதி கிடைக்கும். யாராலும் உன்னை தாழ்த்த முடியாது, ஏனென்றால் நான் உன்னை உயர்த்தியிருக்கிறேன். உன் எதிரிகள் உன் முன் தலைவணங்கும் நிலையை நான் உருவாக்குவேன். ஆனால் நீ அவர்களை மன்னிக்க பழகு. பழிவாங்குவது என் செயல். நீ அமைதியாக என் வழியில் நட. உன் சார்பாக நான் போர் செய்வேன். நீ காணும் இந்த எதிரிகளை இனி நீ காண மாட்டாய். உன்னை துன்புறுத்தியவர்கள் உன் மேன்மையைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். பிள்ளையே, எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று நீ அவசரப்படுகிறாய். ஆனால் என் நேரம் உன் நேரத்தை விட மேலானது என்பதை மறந்துவிடாதே. நான் தாமதிப்பது உன்னை கைவிடுவதற்கு அல்ல, உன்னை தகுதிப்படுத்துவதற்கு. சரியான நேரத்தில் எல்லாம் மிக அழகாக நடக்கும். ஒரு விதை மரமாக வளர்வதற்கு எப்படி காலம் தேவையோ அப்படியே உன் ஆசீர்வாதங்கள் முதிர்ச்சியடைய காலம் தேவை. அந்த இடைப்பட்ட நேரத்தில் உன் விசுவாசத்தை பலப்படுத்து. பொறுமையுடன் காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் காத்திருப்புக்கு மிகப்பெரிய பலன் காத்திருக்கிறது. நீ கேட்காத நன்மைகளையும் சேர்த்து தரவே நான் தாமதிக்கிறேன். சோர்ந்து விடாதே. உன் பொறுமை உனக்கு ஒரு கிரீடமாக மாறும். விடியலுக்கு முன்பாகத்தான் இருள் அதிகமாக இருக்கும். இப்போது நீ அனுபவிக்கும் இந்த தாமதமே உன் வாழ்வின் பிரகாசமான விடியலுக்கு அடையாளம். என்னை பூரணமாக நம்பு. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். உன் ஆன்மா வளர வேண்டும் என்பதே என் நோக்கம். உலகியல் ஆசைகளை தாண்டி என் அன்பின் ஆழத்தை நீ உணர வேண்டும். தினமும் என்னோடு சில நிமிடங்கள் செலவிடு. நான் உனக்கு தரும் வெளிச்சம் உன் வாழ்க்கை பாதையை காட்டும்.
குழப்பமான முடிவுகளை எடுக்க நேரிடும்போது என் ஞானத்தை கேள், நான் உனக்கு தருவேன். உன் புத்திக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். உண்மையான மகிழ்ச்சி வெளியிலில்லை, உனக்குள் இருக்கும் என் பிரசன்னத்தில் இருக்கிறது. உலகத்தின் மாயைகளிலிருந்து உன் கண்களை திருப்பி என் பக்கம் வை. நீ என்னை நெருங்கும்போது நான் உன்னை இன்னும் அதிகமாக நெருங்குவேன். உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நீ ஒரு வெளிச்சமாக மாற வேண்டும். உன் பேச்சு, செயல் மற்றும் சிந்தனை யாவும் புனிதமாக இருக்கட்டும். நான் உனக்கு தரும் இந்த ஆன்மீக பலம் உன்னை எதற்கும் அஞ்சாத வீரனாக மாற்றும். காலம் உன் வாழ்க்கையில் திருடிக்கொண்ட நன்மைகளை நான் மீட்டுக் கொடுப்பேன். இழந்த ஆரோக்கியம், இழந்த சொத்துக்கள், இழந்த கௌரவம் மற்றும் இழந்த மகிழ்ச்சி அனைத்தையும் நான் மீண்டும் உன்னிடம் சேர்ப்பேன். என் கையில் எதுவும் அழிந்து போகாது. அவை மாற்றமடைந்து மேன்மையாக திரும்ப வரும். கசப்பான கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே, அவை உனக்கு பாடமாக இருந்தன. இப்போது நான் உனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறேன். அந்த அத்தியாயத்தில் இழப்புகளுக்கு இடமில்லை, லாபங்களுக்கு மட்டுமே இடம் உண்டு. உன் வாழ்வின் இடிபாடுகளிலிருந்து ஒரு மாபெரும் மாளிகையை நான் எழுப்புவேன். எல்லாம் போச்சு என்று நீ சொன்ன அதே இடத்தில் எல்லாம் கிடைத்திருச்சு என்று நீ சொல்ல வைப்பேன். நான் கொடுக்கத் தொடங்கினால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் இழந்த காலங்களை நான் ஈடுகட்டுவேன். புதிய நம்பிக்கையுடன் உன் கரங்களை நீட்டு, நான் உன்னை நிரப்புவேன். பயம் என்பது உன் எதிரி, அது உன்னை பலவீனப்படுத்தும். எதிர்காலத்தை குறித்த பயம், மரண பயம், தனிமை பயம் என எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை உனக்கு போதுமானது. பயத்திற்கு உன் இதயத்தில் இடம் கொடுக்காதே. நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறேன். மலைகள் பெயர்க்கப்பட்டாலும் பூமி நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு நீங்காது. சிங்கத்தின் குகையிலும் எரியும் அக்கினியிலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ எதைக் கண்டும் நடுங்க வேண்டிய அவசியமில்லை. நீ என் பாதுகாப்பான கோட்டைக்குள் இருக்கிறாய். உலகம் அச்சுறுத்தினாலும் உன் உள்ளம் அமைதியாக இருக்கட்டும். என் வார்த்தையே உனக்கு அரண். தைரியமாக இரு, நான் உலகத்தை வென்றிருக்கிறேன். நீயும் என்னோடு சேர்ந்து வெற்றி பெறுவாய். உன்னை தாழ்வாக பார்த்தவர்கள் முன்னிலையில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன். உன் பெயரும் புகழும் வளரும்படி செய்வேன். நீ செய்த நன்மைகள் மறைந்து போகாது, அவை உனக்கு நற்பெயரை தேடித்தரும். உன்னை தள்ளி வைத்தவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ எடுக்கும் முயற்சிகளுக்கு சமூகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உன் சொல்லுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். தலைமை பொறுப்புகள் உன்னை தேடி வரும். நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்திருக்கலாம், ஆனால் என் ஆசீர்வாதத்தால் நீ ஒரு முன்னுதாரணமான மனிதனாக மாறுவாய். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும். உன் உயர்வு உன் சுயநலத்திற்காக அல்ல, அது என் மகிமைக்காகவே. நீ உயரும்போது பணிவோடு இரு, நான் உன்னை இன்னும் அதிகமாக உயர்த்துவேன். உனக்குரிய கௌரவத்தை நான் மீட்டுக் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் சிலவற்றை நான் அகற்றுவது உனக்கு வலியை தரலாம். ஆனால் தேவையற்ற கிளைகளை நறுக்கினால்தான் மரம் செழித்து வளரும். உன் வாழ்க்கையில் இருக்கும் தேவையற்ற பழக்கங்கள், தீய நண்பர்கள் மற்றும் தீய எண்ணங்களை நான் அகற்றுகிறேன். இந்த சுத்திகரிப்பு உன்னை இன்னும் பிரகாசமாக்கும். ஒரு தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாக மாறும். அதுபோலத்தான் இந்த சோதனைகளும் உன்னை உன்னதமாக்கும். மாற்றத்தைக் கண்டு அஞ்சாதே, அது முன்னேற்றத்தின் அடையாளம். உனக்குள் இருக்கும் பழைய மனுஷனை விடுத்து புதிய மனுஷனாக உருவெடு. உன் குணம், பண்பு மற்றும் நடத்தை ஆகியவற்றில் ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகட்டும். அந்த மாற்றம் உன் வாழ்வில் புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீ என் சாயலில் படைக்கப்பட்டவன். அந்த புனிதத்தை நீ எப்போதும் காத்துக்கொள். நான் உன்னை ஒரு விலைமதிக்க முடியாத பொக்கிஷமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். விசுவாசம் என்பது பார்க்காததை நம்புவது. உன் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் என் வார்த்தை உனக்கு ஆதரவாக இருக்கிறது. சூழ்நிலையை பார்க்காதே, என்னை மட்டும் பார். கடலின் மேல் நடந்த பேதுருவை போல என் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கை பயணத்தை தொடர். சந்தேகங்கள் வரும்போது என் வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து கொள். விசுவாசம் கடுகளவு இருந்தாலும் அது மலைகளையே நகர்த்தும் வல்லமை கொண்டது. உன்னால் முடியாதது என்னால் முடியும். நீ பலவீனமாக இருக்கும்போது என் பலம் உன்னில் பூரணமாக விளங்கும். தோல்வியின் விளிம்பில் நின்றாலும் இறைவன் என்னை காப்பார் என்று சொல். அங்கே ஒரு வழி பிறக்கும்.
உன் விசுவாசமே உனக்கு வெற்றியை தரும் திறவுகோல். அதை ஒருபோதும் விட்டுவிடாதே. இறுதி வரை உறுதியோடு இருப்பவன் மாபெரும் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வான். என் அன்பு மகனே, மகளே, இந்த செய்தியை நீ சாதாரணமாக கேட்கவில்லை. இது உனக்காகவே என்னால் அனுப்பப்பட்டது. இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்படும். உன் கவலைகள் யாவும் என் பாதத்தில் இருக்கட்டும். நீ நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக வாழ்வாய். என் ஆசீர்வாதம் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் நீ செய்யும் தொழிலின் மீதும் தங்கியிருக்கும். நீ ஒருபோதும் தனியாள் அல்ல. நான் எப்போதும் உன் நிழலாகத் தொடர்வேன். இருள் நீங்கி உன் வாழ்வில் ஒளி பரவட்டும். இனிவரும் நாட்கள் உனக்கு வசந்த காலங்களாக அமையும். பயம் தவிர்ந்து நம்பிக்கையுடன் உன் பயணத்தை தொடர். வெற்றி உனக்கு நிச்சயம். நான் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பு உனக்கு என்றும் துணையாக இருக்கும். சமாதானத்தோடு போ. உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறட்டும். நீயே நிரந்தரம் இயேசுவே.